Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRV Computer Instructor, Grade 1, Unit 6, Relational Database Management System. லாஸ்ட் நடந்த 2 TRB எக்ஸாமில் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ER மாடலில். அதனால் ER மாடல் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. ER மாடலிங் பேசிக் கான்செப்ட். The basic concepts of ER model consist of 1 entity or entity type, 2 attributes, 3 relationship. Entity or entity type, attributes ரெண்டுமே பார்த்துருக்கோம் ஏற்கனவே. பார்க்காதவங்க அதை பாருங்க. இது 3வது வீடியோ. Relationship type. In ER model, relationship exists between two entities. So, 2 entities-க்கு நடுவில் relationship கண்டிப்பாக இருக்கும் ER மாடலில். 3 type of relationship are available. 3 type of relationship இருக்குது. The entity relationship அதாவது ER diagram is based on the 3 type of listed below. இந்த 3 type of relationship பொறுத்து தான் இந்த entity relationship அதாவது ER diagram அமைக்கிறாங்க. 1-to-1 relationship consider 2 entities A and B. So 2 entities வச்சுக்கலாம் A and B அப்படின்னு சொல்லிட்டு 1-to-1 அதாவது 1:1 relationship is said to exist in a relational database design. 1-to-1 relationship is said to exist in a relational database design. So relational database design la irukum in the 1-to-1 relationship if 0 or 1 instance of entity A is associated with 0 or 1 instance of entity B. Entity A ல இருக்கக்கூடிய instance 0 1 என்டிட்டி பியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் 0 கூடயோ அல்லது 1 கூடயோ அசோசியேட்டாக இருக்கும். அதுதான். அண்ட் 0 or 1 instance of entity B is associated with 0 or 1 instance of entity A. entity B னுடைய இன்ஸ்டன்ஸ் 0 1 entity A னுடைய இன்ஸ்டன்ஸ் 0 1 கூடயோ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் 1-to-many relationship consider 2 entities A and B. 1-to-many relationship is said to exist in a relational database design. 2 entities A and B எடுத்துக்கிறோம். 1-to-many அதாவது 1:n. ஒரு என்டிட்டி வந்து n என்டிட்டியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அதுதான் வந்து 1:n. For 1 instance of entity A there exists 0 or 1 or many instance of entity. A என்ற என்டிட்டியில் இருக்கக்கூடிய 1 இன்ஸ்டன்ஸ் வந்து B என்டிட்டியில் இருக்கக்கூடிய 0 or 1 or many instance கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். பட் ஃபார் 1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்டிட்டி B தேர் எக்ஸிஸ்ட் 0 or 1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்டிட்டி A. ஆனால் B என்டிட்டியினுடைய இன்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய 1 A என்டிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் 0 or 1 கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அது பார்த்துக்கோங்க. 0 or 1. மெனி இதில் வராது. இந்த இடத்துல மெனி இல்லை பாருங்கள். இங்கே மெனி இருக்குது, இதில் மெனி இல்லை. ஸோ ஏவிலேருந்து பிக்கு போகும்போது 0 1 மெனி, பியிலிருந்து ஏவுக்கு போகும்போது 0 or 1 மட்டும்தான், மெனி கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். கன்சிடர் 2 entities A and B. மெனி டு மெனி அதாவது M:n ரிலேஷன்ஷிப் இஸ் செட் டு எக்ஸிஸ்ட் இன் எ ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன். ஸோ மெனி டு மெனியில் வந்து M:n ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். ஃபார் 1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்டிட்டி A தேர் எக்ஸிஸ்ட் 0 or 1 or many instance of entity B. ஸோ என்டிட்டி ஏவில் இருக்கக்கூடிய 1 இன்ஸ்டன்ஸ் வந்து என்டிட்டி பியில் இருக்கக்கூடிய என்டிட்டி 0 1 மெனி இன்ஸ்டன்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அண்ட் ஃபார் 1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்டிட்டி B தேர் எக்ஸிஸ்ட் 0 or 1 or many instance of entity A. அதே மாதிரி B என்டிட்டியில் இருக்கக்கூடிய 1 இன்ஸ்டன்ஸ் வந்து A என்டிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் 0 அல்லது 1 or many 0 or 1 or many அது கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்துக்கணும். இந்த 1:nக்கும் M:n என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ 1:n வந்து n:1 மாறாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன் ரியாலிட்டி 1-to-1 ஆர் இன் லெஸ் யூசேஜ், whereas 1-to-many and many-to-many are commonly used. ஸோ 1-to-1 பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல, கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. 1-to-manyயும் many-to-many காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுறது. however in relational databases many-to-many are converted into 1-to-many relationship. relational databasesல இந்த ER மாடல் வந்து relational databases அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ நமக்கு TRBயில். ER மாடல் relational databases. many-to-many are converted into 1-to-many relationship. many-to-many-யை 1-to-many-யா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. many-to-many to 1-to-many. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ்.
It is a finite set of lipids in the RDBMS systems. Relation instance never have duplicate. It is a finite set of lipids in the RDBMS systems. Relation instance never have duplicate. So RDBMS systems-ல ஒரு finite set-ஆ இருக்குது. இது relations instance ஒரு டூப்ளிகேட் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் நெவர் ஹாவ் டூப்ளிகேட். எக்ஸாம்பிள், இஃப் ஒர்க்ஸ் ஃபார் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எம்ப்ளாயி என்டிட்டி அண்ட் தி டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. ஸோ ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்ற ஒரு ரிலேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்கும் இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயி என்டிட்டிக்கும் டிபார்ட்மெண்ட் என்டிட்டிக்கும் ரெண்டு என்டிட்டி இருக்குது. ஒன்று எம்ப்ளாயி என்டிட்டி, இன்னொன்று டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன நம்ம எடுக்கிறோம்னா ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறோம். Then Ram works for computer science department. Shyam works for electrical department. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் என்டிட்டியில் ராம் ஷியாம் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று ஷியாம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆர் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஸ் ஃபார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே எம்ப்ளாயி தான், ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு வெவ்வேறு. ஸோ ஒர்க்ஸ் ஃபார் அப்படின்னு எடுக்கும்போது அவங்க பேரும் வந்துடும், அவங்க ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டும் வந்துடும். இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் நெவர் ஹேவ் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட், டிகிரி ஆஃப் எ ரிலேஷன்ஷிப். த நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸ் இன்வால்வ்ட் இஸ் நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸ் இன்வால்வ்ட் இஸ் நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். த நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸ் இன்வால்வ்ட் இஸ் நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். 1னா யூனரி, 2னா பைனரி, 3னா டெர்னரி. எக்ஸாம்பிள், an employee of an organization acts as manager of few other employees. ஸோ எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு மேனேஜராகவும் ஒர்க் பண்ணலாம், அதான் அர்த்தம் இல்லைங்களா. சில எம்ப்ளாயிங்களுக்கு மேனேஜராக கூட இருக்கலாம். இட் ஆல்சோ கனெக்ட் ஒன் என்டிட்டி டு இட் செல்ஃப் ஆஸ் எ லூப். ஸோ மேனேஜர் ஆஃப் இஸ் யூனரி. இட் ஆல்சோ கனெக்ட்ஸ் ஒன் என்டிட்டி டு இட் செல்ஃப் ஆஸ் எ லூப். ஸோ மேனேஜர் ஆஃப் இஸ் யூனரி. ஸோ இங்கே வந்து மேனேஜர்ன்ற ஒருத்தர் தான், அதனால் யூனரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிமிலர்லி, எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் டூ என்டிட்டிஸ் அண்ட் இஸ் பைனரி. அதே எம்ப்ளாயி வந்து ஒர்க்ஸ் ஃபாரில் வந்து டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிறாரு இல்லைங்களா. கனெக்ட் டூ என்டிட்டிஸ் அண்ட் இஸ் பைனரி. ஸோ அதனால் வந்து அது பைனரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இஃப் எ கஸ்டமர் பர்ச்சேசர் அன் ஐட்டம் இட் இன்வால்வ் ஷாப் கீப்பர் ஆல்சோ அண்ட் இஸ் எ டெர்னரி ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து அந்த பொருளை வாங்குறாரு அப்படின்னா அது அவர் வந்து தேர்டு வந்துடுறாரு, அதனால் வந்து அது டெர்னரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. நெக்ஸ்ட்டு, கார்டினாலிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் மஸ்ட் பி இன்க்ளூடட் இன் எ ரிலேஷன்ஷிப். It is defined as the number of items that must be included in a relationship. That is, number of entities in one set mapped with the number of entities of another set via the relationship. So it is defined as the number of items that must be included in a relationship. So relationshipல எத்தனை ஐட்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து இதை டிஃபைன் பண்ணுறோம். The three classification in cardinality are 1 to 1, 1 to many and many to many. கார்டினாலிட்டியை வந்து 3 கிளாசிஃபிகேஷனாக பண்ணுறோம். ஒன்று வந்து 1 to 1, 1 to many, இன்னொன்று many to many. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்சன், டிரைவர், vehicle. இது 1 to 1 cardinality. In the above example, we have two entities, person and vehicle. If we consider a person driving vehicle, then we have 1 to 1 relationship between person and vehicle. So இந்த பர்சனுக்கும் வெஹிக்கிளுக்கும் நடுவில் ஒரே ஒரு வண்டி இருக்குது. ஸோ இதான் வந்து இவர் டிரைவ் பண்ணுறாரு. இது வந்து 1 to 1 கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குது அப்படின்னா பர்சனுக்கும் வெஹிக்கிளுக்கும் நடுவில். நெக்ஸ்ட் பாருங்கள், கஸ்டமர், பிளேஸு, ஆர்டர். 1 to n, 1 to n கார்டினாலிட்டி ரிலேஷன் 1 to n. ஒரு கஸ்டமர் எத்தனை ஆர்டர் வேணும்னா கொடுக்கலாம் இல்லைங்களா. கஸ்டமர் places the order is a 1 to many relationship. So customer places order, the order is a 1 to many relationship. Here the customer can place multiple orders and the order is related to only one customer. ஸோ ஒரே ஒரு கஸ்டமரு அவர் நிறைய ஆர்டர் கொடுக்க போகிறாரு. ஸோ ஒரு கஸ்டமரு நிறைய ஆர்டர் கொடுக்க போகிறாரு, அதனால் 1 to many relationship. நெக்ஸ்ட்டு, ஸ்டூடெண்ட் இருக்கார், அவரோட ரிஜிஸ்டரு கோர்ஸ். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் கோர்ஸ் எத்தனை கோர்ஸ் வேணால் படிச்சிருப்பார் இல்லைங்களா. எத்தனை ஸ்டூடெண்ட் வேணால் இருப்பாங்க, எத்தனை கோர்ஸ் வேணால் படிப்பாங்க. n to n ரிலேஷன்ஷிப் இது. The example of many to many relationship is students registering the courses. A student can register more than one courses. So student வந்து எத்தனை கோர்ஸ் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். and a course can be registered by many students. அதே மாதிரி ஒரு கோர்ஸை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டும்
ரிஜிஸ்டர் பண்ணலாம். hence it is many to many. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு எத்தனை கோர்ஸ் வேணால் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நிறைய கோர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுதான் இதனோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ER டயக்ராம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.